வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இன்றைக்கி நம்ம பார்லி அரிசியை பற்றி பார்க்கலாம். இந்த பார்லி அரிசியை முன்னாடியெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இல்லாட்டாலும் அதிகமாக நம்ம புழக்கத்தில் எடுத்துகிட்டு இருந்தது தான். ஆனால் இப்போது நோயில் இருந்தால் கூட யாரும் அதிகம் எடுக்கிறதில்ல. அதோட பழக்கம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். இந்த பார்லி அரிசியோட மருத்துவ குணமாக சித்த மருத்துவத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, வெண் பார்லி இட்டு உலையில் வேகின்ற கஞ்சி எதை உண்பார்க்கு இளைப்பாற்றும் ஒண்டாடியே நண்பார்ந்த நீரை வெளியாக்கும் நீள்பேதி கட்டுப்படும் சீரை அறிவாரார் செப்பு. இந்த பாட்டை கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நமக்கு தேவையில்லாத நீரை வெளியேற்றும், வாந்தி பேதி இந்த மாதிரி இருக்க டைமில் டீஹைட்ரேஷனுக்கு ஒரு அருமையான மருந்துன்னா இந்த பார்லி கஞ்சி தான். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 கிராம் இல்லை 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இந்த பார்லி அரிசியை ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு அது நல்லா வெந்த பிறகு அந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த ஃபுட் பாய்சனுக்கெல்லாம் இது உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்துன்னே முன்னாடியெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு இதோட பயன்பாடு இருந்தது. இப்போ எல்லாருமே ORS இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பார்லி கஞ்சி கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குளுக்கோஸ் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, ORSஐ விட அது ஒரு அருமையான மருந்தாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சி தாகம், நாவறட்சி, பேதி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்து. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, இல்லை நீர் போகாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த பார்லி கஞ்சி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள்.